வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஆனா நம்மள ரொம்பவே முடக்கி போடுற ஒரு பயத்தை பத்தி தான் பேச போறோம். இது நம்ம கனவுகளை தொடர்றதுல இருந்தும் நம்ம வாழ்க்கையை உண்மையா வாழ்றதுல இருந்தும் நம்மள தடுக்குது. அந்த பயத்தோட சங்கிலியை எப்படி உடைக்கிறதுன்னு 4 வழிகளை இந்த பதிவுல பார்க்கலாம். மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, இந்த ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி நம்மள பலரோட வாழ்க்கையோட திசையே மாத்தி போட்டுறது இல்லையா? ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போதோ இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போதோ மனசுக்குள்ள முதல்ல வர்றது இந்த கேள்விதான். நீங்க நினைக்கிற மாதிரி இது சும்மா ஒரு சின்ன கவலை கிடையாது. இது ஒரு பெரிய மனத்தடை, ஒரு பெரிய சுவர் மாதிரி. இது நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிடும். இதை உடைக்காம நம்மளோட முழு திறமையும் நம்ம வெளி கொண்டு வரவே முடியாது. சரி, இது எப்படி உடைக்கிறது? வாங்க முதல் தீர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் தீர்வு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உளவியல் விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கிறது தான். வாங்க அது என்னன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்ன தெரியுமா? நம்ம எங்க போனாலும் நம்ம மேல ஒரு பெரிய ஸ்பாட்லைட் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறது தான். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட, அடடா ஊரே இதை பத்தி தான் பேச போகுதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. நிஜம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கை படத்தோட ஹீரோ. அவங்களோட சொந்த கதை, சொந்த பிரச்சனைகள், சொந்த இலக்குகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களை கவனிக்க அவங்களுக்கு நேரமே இல்ல. இந்த கம்பேரிசன் எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. உங்க படத்துல நீங்க தான் ஹீரோ, ஆனா மத்தவங்களோட படத்துல நீங்க ஒரு சைடு கேரக்டர், இல்லனா கூட்டத்தோட நிக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தான். இந்த ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பயம் போயிடும் இல்லையா? ஓகே, இப்போ 2வது தீர்வுக்கு போலாம். நம்ம பயப்படுறோமே, அந்த மத்தவங்க, அவங்க உண்மையில யாரு? இந்த கேள்விதான் இந்த தீர்வோட மையப்புள்ளி. பெரும்பாலும் நாம இந்த மத்தவங்கன்னு சொல்றது யாருன்னே தெரியாத ஒரு கற்பனையான கூட்டத்தை தான். நிஜத்துல அப்படி ஒரு கூட்டமே இல்ல. நம்ம மனசுதான் பயத்துல அப்படி ஒண்ண உருவாக்குது. இந்த கற்பனை கூட்டத்தை உடைக்க ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களை யாரை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. பாருங்க, உங்களால ஒரு 2-3 பேருக்கு மேல யோசிக்கவே முடியாது. இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, இந்த 2 பேரோட கருத்துக்காக என் முழு வாழ்க்கையும் நான் ஏன் மாத்திக்கணும்? அடுத்தது 3வது தீர்வு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. காலம் போக போக மத்தவங்களோட கருத்து எப்படி மாறும்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான விதி இது. அதுதான் 20-40-60 விதி. நம்ம 20 வயசுல இருக்கும்போது, ஐயோ எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்களோன்னு பயங்கரமா கவலைப்படுவோம். அதே நம்ம 40 வயசுல யாரு என்ன நினைச்சா எனக்கு என்னன்னு ஒரு தைரியம் வந்துரும். ஆனா 60 வயசுல தான் ஒரு பெரிய உண்மையே புரியும். அடடா, ஆரம்பத்துல இருந்தே நம்மள பத்தி யாருமே பெருசா யோசிக்கவே இல்லையே. இதுல இருக்கிற சீக்ரெட்டே இதுதான். 60 வயசுல கிடைக்கிற இந்த ஞானத்தை நம்ம 20 வயசுலயே கத்துக்கிட்டோம்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷம் மன அழுத்தத்தையும் தேவையில்லாத கவலையும் நம்மால தவிர்க்க முடியும். இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மந்திரம் மாதிரி. சரி, இப்ப நம்ம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்வுக்கு வந்திருக்கோம். நம்மளோட உண்மையான மதிப்பு எங்கிருந்து வருது அத பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, மத்தவங்களோட கருத்தை நம்பி நம்ம வாழ்க்கைய ஊட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவங்களோட கருத்துக்கள் ஒரு இடத்துல நிக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை புகழ்றவங்க நாளைக்கே உங்களை விமர்சிக்கலாம். இது ஒரு மூவிங் டார்கெட் மாதிரி. இந்த உவமை ரொம்ப ஆழமானது. மத்தவங்க கிட்ட அங்கீகாரம் தேடுறது ஓட்ட வாளில தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். நீங்க எவ்வளவுதான் அதுல ஊத்தினாலும் அது எப்பவுமே நிரம்பாது. இது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப சோர்வான ஒரு வேலை. அப்போ உண்மையான மதிப்பு எங்க இருந்து தான் வரும்? சிம்பிள், அது நமக்கு உள்ள இருந்து தான் வரணும். நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட சுய ஒழுக்கம், நமக்கு நாமே கொடுத்துக்கிற அந்த அங்கீகாரம், இதிலிருந்து வர்றதுதான் உண்மையான நிலையான சுயமரியாதை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க மதிப்பை யாரு தீர்மானிக்க போறா? மத்தவங்களா இல்ல நீங்களா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.